இப்போ ரொம்ப பிடிச்சவங்கள நம்ம பிரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நெறைய அவங்கள பத்தின நினைவுகள் இருக்கும். அவங்க பிரிஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற அந்த கோவம் இருக்கும். எல்லாம் உள்ள வச்சு வச்சு நம்ம அழுதுட்டு இருக்கிறதுக்கு, பேசினா கண்டிப்பா தீராது எதுவுமே இல்ல. தவறான புரிதல். இல்ல நம்ம நினைக்கிறத போல அவங்க இல்ல, அவங்க நினைக்கிறத போல நம்ம இல்லாம இருந்திருக்கலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள கொண்டு போய் விடும். இதில வந்து ஈகோ பார்த்துக்கிட்டு பேசாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ரொம்ப ரொம்ப பிரச்சனையான விஷயம். எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு பேசினா கிடைக்கும். உடனே பிரச்சனை அப்படின்னா தள்ளி போடாம, அப்புறம் பார்த்துக்கலாம், கோபம் குறையட்டும், அது நியாயம் தான். ரொம்ப நாள் விட்டா, அதோட பிரச்சனையோடைய விஸ்வரூபம் வேறு மாதிரி பேசி பேசி பிரச்சனைகளுக்கு அதிகம் தான் ஆகுமே ஒழிய, நேர்ல பார்த்து உட்காந்து பேசினோம் அப்படின்னா, தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்ல. பெண்கள் அழுது புரண்டு ஏதாவது பேசி, கத்தி, கூச்சல் போட்டு விஷயத்த வெளிய சொல்லிடுவாங்க. ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதையுமே வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சு ரொம்ப அழுத்தம் குடுத்துக்குவாங்க அவங்களோட மனதுக்கு. அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனைக்குரிய நபர்கிட்ட பேசுங்க. மற்றவங்க யார்கிட்டயும் இந்த பிரச்சனைய சொல்லிடாதீங்கங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது உங்க கத. யாருக்குள்ள பிரச்சனையோ, யார் யாருக்கும் பிரச்சனையோ அவங்க மட்டும் பேசுங்க. இந்த இடைத்தரகர்கள் நம்பி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். உங்க லைஃப் கேள்விக்குறி ஆயிடும். சேர்றவங்கள கூட சேர விடாம பண்ணிடும் இந்த உலகம். ஸோ பிரச்சனைய பேசி தீர்த்துக்கங்க. யார நம்பியும் கொண்டு போகாதீங்க. உங்களுக்குள்ள பிரச்சனைகள நீங்களே பார்த்துக்கங்க. சிவாய நம.